வணக்கம், நான் உங்கள் ஆட்சி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 28/7/2026 திருப்பத்தூர் மாவட்டம். வாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒரு 6 மணிலேருந்து ஒரு 9:30 மணி வரை நடக்கக்கூடிய மற்றப்பள்ளி நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்திருக்கும். இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுங்க, நாட்டு உழவு காளைங்க, பார்த்தீங்கன்னா கிடாரிங்க, நாட்டு பசுமாடுங்க, சினை மாடுங்க, எச்எஃப் கண்ணுங்கெல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாடுங்க எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அப்படியே விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெல் ஐக்கன் இருக்கும், அது கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பொட கலரை நல்லா சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாட்டு உழவு காளைங்க. ஸோ நல்லா பொட கலரில் நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த ஜோடி பாருங்கள். ஸோ கண்ணுங்க நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த திருப்பதியோடைய அப்பா கொண்டு வந்திருக்காரு இந்த ஜோடி. ஸோ மாடு பாருங்க. ஸோ விலை நான் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுன்னா ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பல் வைக்கலைங்க. நல்லா அற்புதமான ஒரு ஜோடி உழவு கண்ணுங்க, பொட கலரில் நல்லா அற்புதமாக கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த வாரம் இங்கேயும் ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதுவும் நம்ம திருப்பதி அண்ணா நல்லா அற்புதமான ஒரு செவல நேர காளை ஒரு ஜோடி இருக்கு. என்னால முடியாது. சும்மா போய் பேசணும். மாடு தாண்டி மாடு தர மாடு தர கேளு கோழி வியாபாரம் நினைச்சுக்கிறேன், மாட்டு வியாபாரம் பண்ணிக்கிறேன். இது ஒண்ணு மாதிரி பிறந்துக்கு மாடு விலை போத்து மாட்டை பார்த்து கேளு, என்ன பார்த்து கேட்காத. இல்ல எப்பா நான் தள்ளி கொடுக்க வந்துரு. கொஞ்சம் லைட்டா தரணும். லைட்டா கொஞ்சம் நீ வியாபாரத்தை பண்ணி சங்கர் கேப்பான் வச்சா விளக்கு ஏறி இருக்கு. அவனோட விசுவாசம் இல்லைண்ணா. ஸோ ஒரு பொட கண்ணுங்க. ஸோ நாட்டு கண்ணு. ஸோ இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா இன்னும் பல்லு வைக்கல. ஸோ கண்ணு நல்லா லென்த்தாக இருக்குது. ஸோ இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா 40,000 சொல்லி 33,000 வரை கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக 40,000 பண்ணலான்னு சொல்லியிருக்காருங்க. நான் எத்தனை மாதம் கண்ணா இது? ஒரு 6 மாதம். 6 மாதம். எந்த ஒரு கண்ணு இது? குனிச்சு. குனிச்சு. எவ்வளோ சொல்லி எவ்வளோ கேட்குறாங்க?
விலை அது 30 ரூபா சொல்கிறோம். 30 ரூபா. ஸோ 30,000 ரூபா சொல்லியிருக்காருங்க இந்த கன்று. ஸோ இங்கேயும் கண்ணு மாடும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பொட்டை கண்ணு போட்டிருக்கு. இது விலை நிலவரம் அப்படி பல்லு நிலவரம் அப்படி கேட்டு பார்ப்போம். நான் இதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். 55 விலை சொல்கிறீங்க. ஓகே. பல்லு கொஞ்சம் சொல்லலாம். 6 பல்லு. ஓகே. எத்தனை கண்ணு போட்டிருக்குண்ணா? 3வது கண்ணு. பொட்டை கண்ணு எத்தனை மாதம் ஆகுது? 7 மாதம் ஆகுது. ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 55. ஓகே. ஸோ 55,000 விலை சொல்கிறாரு. ஸோ நாட்டு பசுமாடுங்க தான். ஸோ பல்லு 6 பல்லு ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு 3 கன்று போட்டிருக்குங்க. இது 7 மாதம் ஆகுது கன்று போட்டு. சொல்லி அப்படியே போட்டுறாங்க வியாபாரம். அப்படியே படிக்கான ஒரு மாடு வாங்க முடியாது. இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ நல்லா செவ்வல் நேரத்தில் இருக்குங்க. ஸோ ரெண்டுமே பல்லு வைக்காத காளைங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கண்ணுங்க. ஸோ ஜோடியை வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படியே எந்த ஊர் போகுதுன்னு கேட்டு பார்ப்போம். ஆனால் எந்த ஊர் போகுது இது? மல்லானூர். ஓகே. எவ்வளோ சொல்லி எவ்வளோக்கு முடிச்சிருக்குண்ணா? 47 சொன்னாங்க. 35 ஜோடியா? ஓகே. 37க்கா? 35. ஓகே. ஸோ 35,000க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ ஏருக்கு வாங்கியிருக்காண்ணா? ஏருக்கா? வீட்டுக்கு தான் ஓட்டான் வளர்க்குறதுக்கு வியாபாரத்துக்கு இல்லை. ஓகே. ஓகே. ஸோ வீட்டுக்கு தாங்க. ஸோ ஏருக்காக தான் வாங்கியிருக்காங்க. ஸோ 37,000ங்க ஜோடி. ஸோ மல்லானூர் போகுது இந்த ஜோடிங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டக்கண்ணு. ஸோ பொட்டக்கண்ணு தான். ஸோ 21,000 விலை சொல்லி ஸோ 17,000 முடிஞ்சிருக்கு இந்த கண்ணு. ஸோ சூப்பரான கண்ணுங்க. நல்லா அற்புதமாக இருக்குது இந்த கண்ணும். ஸோ இந்த மாதிரி கண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ காளை கண்ணும் சரி, ஸோ பொட்டை கண்ணுங்களும் சரி. இங்கே ஒரு ஜோடி வாங்கியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பல்லு வைக்கல. ஸோ எவ்வளோ சொல்லி எவ்வளோக்கு முடிஞ்சிருக்குன்ட்டு நம்ம கேட்டு பார்ப்போம். ஆனால் எவ்வளோ சொல்லி எவ்வளோக்கு முடிஞ்சிருக்குண்ணா? வாங்கிக்கிறது 83 வாங்கி 87. ஓகே. ஓகே. எந்த ஊருண்ணா போகுது? பஸ்லி கொடுத்தோம். ஸோ 87,000 இந்த ஜோடி வாங்கியிருக்கு. இன்னுமே பல்லு வைக்கல. ஸோ ஜோடியாக வாங்கியிருக்காங்க. ஸோ நாட்டு காளைங்க. இந்த நாட்டு காளைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த சந்தையில் கொண்டு வருவாங்க இந்த மாதிரி காளைங்க. ஸோ 4 பல்லில் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு 4 பல்லில் ஒரு கிடாரி கொண்டு வந்திருக்காரு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏறு ஓட்டுற கிடாரிங்க தான். 4 பல்லு தான் வச்சுருக்கு. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 68,000 ஜோடி சொல்லியிருக்காரு. ஸோ முன்ன பின்ன அனுசரித்து வாங்கலாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏருக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா குனிச்சிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. குனிச்சி தண்டபாணி அண்ணன். ஸோ மாடு பிடிச்சிருக்காரு பாருங்க, அவரு தான். கொஞ்சம் லைட்டாக ஸோ ஒரு லைட்டு சவலியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிடாரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கிடாரி தான். நல்லா அழகாக இருக்குது. ஸோ இது எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படியே விலை நிலவரம் கேட்டு பார்ப்போம். ஸோ பல்லு வச்சுருக்கா என்னான்ட்டு.
அப்படியே எந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன்? புத்துக்கோயில். ஓகே. பல்லு வச்சுருக்காண்ணா? பல்லு வைக்கல. ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 33. ஓகே. எத்தனை மாதம் கிடாரி இருக்கணும் இது? ஒரு 12 மாதம். ஸோ ஒரு 12 மாதம் கிடாரி, நல்லா அற்புதமான ஒரு கிடாரிங்க, நாட்டு கிடாரி. ஸோ நம்ம புத்துக்கோயிலேருந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 33,000 வேலை சொல்லியிருக்காரு. ஸோ நல்லா ஒரு அற்புதமான கண்ணுங்க. ஸோ நல்லா வளர்ப்பு கண்ணு. ஸோ கண்ணு கோபுரம் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்ணுக்கு. ஸோ இப்போ தாங்க வாங்கினாங்க. ஸோ கண்ணு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. நல்லா அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ கோபுரம் பாருங்கள் இப்போவே நல்லா அற்புதமாக இருக்குது. ஸோ ஒரு செவலம். ஸோ புடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்று ஒன்று வாங்கியிருக்காங்க. ஸோ நல்லா அற்புதமான ஒன்று கன்று வாங்கியிருக்காங்க. ஒத்தையை தான் வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ கன்று நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ நாட்டு கன்று. ஸோ வளர்ப்புக்கு வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. நல்ல ஒரு அழகான கண்ணுங்க. ஸோ ஒரு ஜோடி கண்ணுங்க. ஸோ இது நம்ம திருப்பதி அண்ணாந்துங்க. நல்லா ஒரு செம்பத்து கலரில் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜோடி கண்ணுங்க. பல்லு வைக்காத கண்ணுங்க. ஸோ நம்ம பூபதி அண்ணா வியாபாரம் கேட்டுன்னு இருக்காரு. நல்ல ஒரு பிள்ளை நிறத்தில் ஒரு நாட்டு கண்ணுங்க. ஸோ வளர்ப்பு கண்ணு. ஸோ பொட்டை கண்ணுங்க. நம்ம தெரிஞ்சவர் தான் பார்த்தீங்கன்னா வியாபாரம் சொல்லின்னு இருக்காரு. எவ்வளோ கேட்குதுண்ணா? 21,000 கேட்குறாங்க. எவ்வளோ வந்தால் விடுவீங்க? 25 ரூபா வந்தால் விடுவோம். ஸோ 27,000 சொல்லி ஸோ 21,000க்கு கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ அவர் 25,000 வந்தால் ஃபைனலாக பண்ணலான்னு சொல்லிட்டாருங்க. ஸோ கிடாரி தான், நல்லா அற்புதமான கண்ணு. ஸோ 2 கண்ணுங்க. ஸோ பொட்டை கண்ணுங்க, ஒரு பசுமாடு கொண்டு வந்திருக்காரு. கண்ணுங்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், வளர்ப்பு கண்ணுங்க. இதெல்லாம் நல்லா சூப்பரான கண்ணுங்க. ஸோ பசு மாடு நல்லா சூப்பராக இருக்குங்க. பசு மாடும் நல்லா சூப்பராக இருக்குது. கண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா 30,000 சொல்லியிருக்காங்க.
ஸோ ஒட்டக்கண்ணு மட்டும் 30,000 சொல்லியிருக்காருங்க. ரெண்டு செவல நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 கண்ணுங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா அற்புதமான கண்ணுங்க, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏறுக்காலைங்க தான். ஸோ இது பல்லு வச்சுருக்கான்னு கேட்டு பார்ப்போம். அதெல்லாம் பல்லு வச்சுட்டு தானே இது பல்லு வைங்க. எவ்வளோ சொல்லிக்கணும்? 75. ஊர் பேர் கொஞ்சம் சொல்லலாம். பசிலிக்குட்டை. ஸோ பசிலிக்குட்டையிலேருந்து இந்த ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் பல்லு வைக்கலைங்க இந்த ஜோடிங்க. ஸோ இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 விலை சொல்லியிருக்காங்க. தள்ளி தள்ளலாம். ஸோ 2 கண்ணுங்க இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா அற்புதமான 2 கண்ணுங்க இருக்குது. ஸோ ஜோடி பாருங்கள், இப்போ தாங்க வாங்கி ஏற்றிருக்காங்க போல். ஸோ ரெண்டுமே அற்புதமான ஒரு பொட்டுக்கண்ணு இருக்குது. ஸோ அப்படியே ஜோடி வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பொட்டுக்கண்ணு ஒன்று காளைக்கண்ணு ஒன்று வாங்கியிருக்காங்க. இறக்குதாண்ணா? ஸோ இறக்குறாங்க. ஸோ வாங்கலை. ஸோ இப்போ தான் இறக்குறாங்க. தரலாம். நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க கண்ணு, இந்த பொட்டை கண்ணு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணு, நல்லா அற்புதமான கண்ணுங்க. நம்ம பாட்டி அம்மா வாங்கியிருக்காங்க. நல்லா ஒரு கிடாரி ஒன்று வாங்கியிருக்காங்க. நல்லா ஒரு ஒயிட்டு பொடியில். சனிக்கு வந்துடும். ஸோ இன்னும் பல்லு வைக்கல. ஸோ சனைக்கு வர ஸ்டேஜில் இருக்குங்க. நல்லா அற்புதமான ஒரு கிடாரி, இன்னும் பல்லே வைக்கல. எந்த ஊருக்கா போகுது? எந்த ஊர் போகுது? ஏறையூர் போகுது. ஓகே ஓகே. வளர்ப்பு போதா? வளர்ப்பு தான் வாங்கியிருக்கீங்க? ஓகே. ஸோ வளர்ப்புக்கு தான் வாங்கியிருக்காங்க. நல்ல அற்புதமான ஒரு ஒயிட்டு போட கிடாரிங்க. ஸோ ரேட்டு எவ்வளோன்ட்டு தான் தெரியல. ஸோ இவங்க பிடிச்சின்னு வந்து கட்டி வச்சுருக்காங்க. அந்த சைடு வியாபாரம் நடந்துன்னு இருக்குது. ஸோ கிடாரி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா ரெண்டுமே குனிச்சிலேருந்து நம்ம தண்டமானி எனக்கு கொண்டு வந்திருக்காருங்க. ஸோ அண்ணனும் இங்கே இருக்கார் பாருங்கள். ஸோ அண்ணனும் பார்த்தீங்கன்னா வியாபாரி. ஸோ ரொம்ப நல்ல உழவு காளைங்கெல்லாம் கொண்டு வருவார். ஸோ இந்த வாரம் கொண்டு வந்திருக்காரு. நல்லா அற்புதமான ஒரு ஜோடி கண்ணுங்க கொண்டு வந்திருக்காருங்க. நான் பல்லு கொஞ்சம் சொல்லலாம். அப்படியே பல்லு அப்படியே எந்த ஊருக்கு கொஞ்சம் சொல்லலாம்? குனிச்சி தண்டபாணி. ஓகே. இந்த ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்கேன்? 1 சொல்லியிருக்கீங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லலாம். 97 91 69 35 80. ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேவைப்படும் நம்பர். ஸோ இந்த மாதிரி ஏற்காலைங்க பார்த்தீங்கன்னா வாங்கி தருவார்.
ஸோ பசு மாடுங்க, நாட்டு பசு மாடுங்க கூட வாங்கி தருவார். ஸோ இது பார்த்தீங்கன்னா ₹1 சொல்கிறாருங்க. ஸோ ₹1,00,000 சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு கண்ணுங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ஜோடியாக வாங்கியிருக்காங்க. நான் ஜோடி காட்டுறேன். ஸோ இதுவும் ஸோ அந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 37 ரூபாய் கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ இதுவும் ஸோ அந்த சைடு உள்ள ஒன்று இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா 46,000 சொல்லியிருக்காங்க. ஸோ 46,000க்கு வாங்கியிருக்காங்க இந்த கண்ணும். ஸோ இந்த கண்ணும் பார்த்தீங்கன்னா 46,000ங்க ஜோடி. ஸோ இதுவும் நம்ம திருப்பதி அண்ணாந்துங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு காரி மாதிரி அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல சவள காரியில் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது இந்த ஜோடி. ஸோ நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த ஜோடியும். நல்லா அற்புதமாக இருக்குது. இன்னும் காலெல்லாம் பிடிக்கல. ஸோ இதான் திருப்பதி ஆனந்த மட்டும் தான் ரேட்டு தெரியாது. ஸோ அப்படியே மாடு பாருங்கள். ஆனால் கொஞ்சம் தள்ளலாம். ஸோ நல்லா அற்புதமான இதுவும் பார்த்தீங்கன்னா உழவு கண்ணுங்க. ஸோ இதுவும் பல்லு வைக்காத கண்ணுங்க தாங்க. நாட்டு பசு மாடுங்க. ஒரு சென மாடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மாடு நல்லா ஒரு பெரிய சைஸ் மாடு தான். ஸோ மாடு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பசு மாடு அப்படியே எவ்வளோ சொல்கிறாரு. ஸோ பல் எப்படின்ட்டு நம்ம கேட்டு பார்ப்போம். எத்தனாவது ஈத்து எல்லாம் கேட்டு பார்ப்போம் அவர்கிட்ட. அண்ணா எந்த ஊர் மாடு? எந்த ஊர் மாடு? பொன்னேரியா? பல்லு கொஞ்சம் சொல்லலாம். சரியா இருக்கு. ஓகே ஓகே. சென்னை எத்தனை மாதம் இருக்குண்ணா? 15 நாள். ஓகே. இப்போ போட்டால் எத்தனை கண்ணுண்ணா? 3வது குட்டி. ஓகே ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ கேட்குறாங்கண்ணா? 70,000 சொல்லியிருக்கேன். எவ்வளோ கேட்குறாங்க? 57 கேட்குறாங்க. ஓகே ஓகே. 60 வந்து மாடு. சரிங்க. ஸோ 60,000 ஃபைனல் ரேட்டு சொல்லியிருக்காரு. 3வது ஈத்து மாடுங்க. ஸோ இப்போ போட்டால் இன்னும் ஒரு கண்ணு போடுறதுக்கு ஒரு 15 நாள் இருக்குது இந்த பசு மாடு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு கண்ணுங்க விற்பனை ஆகிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 23,000 ஸோ 22,000க்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஒரு 5 கன்று வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாத கண்ணுங்க. ஸோ நல்லா இப்போவே பாருங்கள் அந்த திமிழ் பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மற்றப்பள்ளி அதிகமாக வரும். ஸோ இந்த வாரமும் வந்திருக்கு. ஸோ இந்த கண்ணும் கூட விற்பனை ஆகிருக்கு பாருங்கள். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுங்க தான். ஒரு 6 மாதம் 7 மாத கண்ணுங்க தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு 5-6 கன்று இருக்குங்க. இதெல்லாம் ஒரு மட்டி கன்று நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள்.
ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 25,000த்துக்குள்ளே தாங்க இந்த கண்ணுங்கள்லாம். 6 மாத கண்ணுங்க, 6 மாதம் 5 மாதம் 7 மாத கண்ணுங்க. ஒரு ஒயிட் போட கண்ணுங்க, நல்லா அற்புதமான கண்ணு. வாங்கி கொடுத்தலாம் கூட, காசை வாங்கி கூட சொன்னதை வாங்கி கொடுத்தலாம். ஸோ நல்லா வளர்ப்புக்கு ஏற்ற கன்று. ஸோ நம்ம இது பார்த்தீங்கன்னா குனிச்சிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்ல சூப்பரான கண்ணு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் போட கிடாரிங்க. ஸோ நல்ல அற்புதமான கிடாரி. ஸோ இது வாங்கியிருக்காங்க, நல்ல அற்புதமான கிடாரி. போனாலும் ஒரு மாதிரி இருக்கும், போய் மாடு கட்டிக்கும். ரேட் அதிகம், நல்லா சூப்பராக இருக்குங்க. ஒன்றும் ஒரு பெரிய காசு இல்லை. அந்த மாதிரி அமையாதான் அது 27,000 28,000 கணக்கு. ஸோ நல்லா ஆனால் பல்லு போட்டிருக்கேண்ணா. எந்த ஊர் நான் பார்த்தது? சங்கம். ஸோ சங்கம் கொண்டு போகிறாங்க. வடசம் வளர்ப்பு தான் வாங்கியிருக்கு, இன்னும் பல்லு வைக்கல. 28,000த்துக்கு இந்த கிடாரி வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கண்ணு பாருங்க, நல்லா லென்த்து நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு மட்டி கண்ணு. ஸோ கலரு நல்லா அற்புதமான ஒரு கண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விற்பனை முடிஞ்சிருக்கக்கூடிய கண்ணுங்க. பார்க்கக்கூடிய கண்ணுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விற்பனை முடிஞ்சிருக்கக்கூடிய கண்ணு. ஸோ இந்த ஒயிட்டு போட கண்ணும் நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த ஒயிட்டு போட கண்ணும் காளை கண்ணு தான் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000த்துக்குள்ளே வருங்க இந்த கண்ணு. ஸோ இந்த கண்ணும் பார்த்தீங்கன்னா விற்பனை முடிஞ்சு கட்டியிருக்கக்கூடிய கண்ணுங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த கண்ணும் கூட நல்லா அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. நல்லா அருமையான ஒரு கண்ணு. ஸோ நல்லா ஒரு செவலை ஒயிட்டில் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இது நம்ம குனிச்சிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பல்லு வைக்கலைங்க. ஸோ அந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 பல்லு வச்சுருக்கு. ஸோ இது குனிச்சிலிருந்து ஒரு ஜோடி உழவு காளைங்க, நல்லா அற்புதமான காளைங்க. ஸோ சுள்ளி சுத்தமாக எல்லாம் பார்த்தீங்கன்னா கேரண்டி கொடுக்குறாரு. ஸோ ஏறும் ஓட்டியிருக்குங்க. ஸோ காளைங்க பாருங்கள், நல்லா அருமையான ஒரு ஜோடி காளைங்க. ஸோ ரேட்டும் அந்த சைடு வியாபாரம் நடந்துன்னு இருக்கு. என்ன தள்ளேண்ணா இப்படி தள்ளேண்ணா கொஞ்சம் கம்மியாக சொல்கிறத பார்த்தாலும் எவ்வளோ விற்கிறோம் கொஞ்சம் தள்ளேண்ணா. எவ்வளோ சொல்லிங்கண்ணா? எவ்வளோ சொல்லியிருக்கு? 90. ஸோ 90,000 இந்த ஜோடி சொல்லியிருக்காருங்க. ஸோ இதை முன்ன பின்ன அனுசரித்து வாங்கலாம் சார். 2 பல்லு, 1 பல்லு வச்சுருக்கு, 1 பல்லு வைக்கல.
ஸோ ஒரு செனமாடு நாட்டு பசுமாடு ஒன்று, ஒரு காளை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க நல்ல செவல நேரத்தில். ஸோ இந்த பசுமாடு பாருங்கள், நல்லா சூப்பரான ஒரு செனை மாடு. ஸோ இதை பற்றி நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுப்போம் அவர்கிட்ட. ஆனால் இதை பற்றி கொஞ்சம் சொல்லணும், அப்படியே பல்லு கொஞ்சம் சொல்லுங்கள். இது நாட்டு மாடா இதாப்பா? இது நாட்டு மாடு. நாட்டு மாடு பல்லு சரியாச்சுப்பா? பல்லு சரியா பாரு. எத்தனை கண்ணு நான் போட்டோம்? இப்போ போட்டால் 3வது கண்ணு. 3வது கண்ணு. ஓகே. செனை அப்படியே எத்தனை மாதம் இருக்குண்ணா? சேனா வந்து ஒரு 20 நாள் கண்ணு போட்டுது. 20 நாள் கண்ணு. அப்படியே கறவை கொஞ்சம் சொல்லணும். கறவை காலையில் 2, சாயந்தரம் 2, 4. ஓகே. எவ்வளோ சொல்லிங்கண்ணா? நான் 37 சொல்லிக்கிறேன். 37. ஸோ 37,000 சொல்லியிருக்காருங்க. கொஞ்சம் சொல்லணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு செவல நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளாக பார்த்தீங்கன்னா ஒத்தையாக கொண்டு வந்திருக்காரு. நல்லா அருமையான ஒரு செவல நேர காளை. நான் இதுண்ணா பல்லு வைக்கலப்பா ஒன்றா. இன்னும் பல்லு வைக்கல. இது எவ்வளோ கேட்குறாங்க? 45 கேட்டு சொல்லிக்கிறேன். கொஞ்சம் 40 உள்ளாங்க இல்லைன்ட்டு. சரிண்ணா. ஸோ 40க்கு மேலே வந்தால் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ 45 சொல்கிறாரு. ஸோ முன்ன பையனா 1000 ரூபா 2000 ரூபா கொஞ்சம் வந்தால் கொடுத்துருவாருங்க. ஹெச்எஃப் கண்ணு பாருங்கள், நல்லா அற்புதமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு வைக்காத கண்ணுங்க. ஸோ 9 ரேட்டு கேட்டுன்னு இருக்காரு. 25,000 இந்த கண்ணு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிடாரிங்க. ஸோ இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா 25,000 விலை சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் பல்லு வைக்கல. ஸோ நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி ஹெச்எஃப் கண்ணுங்க கோணப்பட்டு அந்த கிராமத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஹெச்எஃப் ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்காரு, எத்தனை மாத கண்ணு, ஸோ அப்படியே விலை நிலவரம் கேட்டு பார்ப்போம். ஸோ நான் அப்படியே எந்த ஊர் அப்படி கொஞ்சம் சொல்லணும்? கோணப்பட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் கோணப்பட்டு. ஓகே. இந்த ஜோடி எத்தனை மாதம் கண்ணுண்ணா? 7 மாதம் 8 மாதம் கண்ணு. 7 மாதம் கண்ணு. ஓகே. எவ்வளோ சொல்லி எவ்வளோ கேட்குறாங்கண்ணா சந்தையில்? 60,000 சொல்லி 50 கேட்குறாங்க. 50 கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளோ வந்து விடுவீங்க? ஒரு 52 52 வந்து. இன்னும் இது மாதிரி நிறைய மாடு வச்சுருக்கீங்களா கண்ணுங்க? 10 மாடு 8 மாடு வித்துட்டேன். இந்த வாரம் எத்தனை வந்தீங்க? 10. 8 வித்துட்டேன். இன்னும் 2 மட்டும் இருக்குது. 2 மட்டும். ஸோ இந்த கண்ணு ஜோடிங்க பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாத கண்ணு சொல்லியிருக்காரு. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா 60,000 சொல்லி 52,000 சொல்லியிருக்காருங்க ஃபைனலாக. ஸோ இன்னும் பல்லு வைக்கல இந்த கிடாரி. ஸோ நல்ல ஒரு ஜெர்சி கிடாரிங்க. நல்ல ஒரு லைட்டு செவலை, நல்ல அற்புதமான ஒரு வளர்ப்புக்கேற்ற கிடாரிங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ரேட்டு கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ ரேட்டு தாங்க சொல்ல மாட்டாங்க. அப்படியே கிடாரி மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சவர் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 பல்லு வச்சுருக்கு, 1 பல்லு வைக்கல. நல்ல அற்புதமான ஒரு ஜோடி உழவு காளைங்க. ஸோ இது ஆல்ரெடி வந்திருந்தது. ஸோ இந்த வாரம் எவ்வளோ விலை சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்டு பார்ப்போம். ஸோ இது நம்ம கந்திலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இதை பற்றி கொஞ்சம் சொன்னேன், பல்லு வச்சுருக்காங்க சொன்னேண்ணா. 1 பல்லு வைக்கல.
ஓகே ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா இது? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? இன்னும் விலை சொல்லையா? ஓகே. ஸோ இன்னும் ரேட்டு எதுவும் சொல்லலைங்க. ஸோ மாடு பாருங்கள். ஸோ உழவுக்கு பயன்படுத்தக்கூடிய காளைங்க. ஸோ ஆல்ரெடி இந்த காளை பார்த்தீங்கன்னா 1,10,000 ரூபா சொல்லி விற்பனை ஆகி ஸோ வேறு ஒருத்தர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு காரி கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு பசுமாடு, நாட்டு பசுமாடு இதுவும். ஸோ இது குனிச்சிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எத்தனை மாதம் செனை இருக்குது? ஸோ அப்படியே பல்லு, ஸோ அப்படியே விலை நிலவரம் கேட்டு தெரிஞ்சுப்போம் அவர்கிட்டயே. இந்த வாரம் எத்தனை வந்தீங்கண்ணா மற்றப்பள்ளிக்கு? 7ல் எத்தனை கொடுத்துருக்கீங்க? 3 இருக்குது. ஓகே. இது எத்தனை மாதம் செனை இருக்குண்ணா? 8.5 மாதம். ஃபஸ்ட்டு கண்ணா இப்போ போட்டோம். ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 40,000. ஸோ 40,000 சொல்லியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு ஈத்து மாடு தாங்க. பல்லுண்ணா 4 பல்லு. ஸோ 4 பல்லு தாங்க. நல்ல ஒரு காரி கலரில் நல்லா சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ போட்டால் ஃபஸ்ட்டு ஈத்து. எத்தனை மாதம்னா இருக்கு? 8.5 மாதம். ஸோ 8.5 மாதம் செனைங்க. ஸோ நல்லா பியூர் சவளைங்க, நல்லா டார்க்கு சவளை. ஸோ இந்த பசு மாடு பார்த்தீங்கன்னா பல்லு சரி பல்லு ஆயிருக்கு. ஸோ கண்ணு மாடும் பார்த்தீங்கன்னா 55,000 விலை சொல்லியிருக்காங்க. ஸோ பால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 லிட்டர் கறவை சொல்லியிருக்காங்க. மாடு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஷைனிங் நல்லா அற்புதமாக இருக்குது. ஸோ கண்ணு மாடு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்ணு ஒரு காளை கண்ணு தான் போட்டிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் கந்திலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஜோடி எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்டு பார்ப்போம். சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக விலை சொல்கிறேன். ஸோ மாடு பாருங்கள், நல்ல ஒரு கொடை மாடுங்க. ஸோ உழவுக்கு பயன்படுத்தக்கூடிய காளை. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜோடி. ஸோ ரேட்டு சொல்ல மாட்டாங்க. ஸோ காளை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த காளை பார்த்தீங்கன்னா விற்பனை ஆயிடுச்சுங்க. ஸோ நான் இன்னும் பல்லு வைக்கல. நம்ம திருப்பதி அண்ணன் கொண்டு வந்திருந்தார். ஸோ வியாபாரம் முடிஞ்சு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஒத்தையை வாங்கியிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த காளை. 37 குணமா நான் 26 வாங்கலாம். 26 காட்டுறா அவங்க அம்மாவுக்கு தெரியுது.
நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த திமிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது.